பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மனதார அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு செய்தி, நெருக்கத்தின் சமயங்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன. நெருக்கத்தின் சமயங்கள் நமக்கு வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? 37ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரராகிய தாவீது சில காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று முதல் வசனம் துவங்குகிறது. அப்படியானால் எரிச்சல் அடையக்கூடிய காரியங்களை பொல்லாதவர்கள் நமக்கு செய்வார்கள், நியாயக்கேடு நமக்கு செய்வார்கள். அப்படிப்பட்ட சமயங்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்லுகிறார், எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறார். மாறாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கீழே அந்த சங்கீதத்திலே சில காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவைகளில் ஒன்றிரண்டை மட்டும் நான் வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நெருக்கத்தின் சமயங்களில், பாடுகளின் சமயங்களில், உபத்திரவங்களின் சமயங்களில் நாம் துவண்டு போகிறது மட்டுமல்ல, சோர்ந்து போகிறது மட்டுமல்ல, எரிச்சல் அடைகிறோம், பொறாமை கொள்ளுகிறோம், அல்லது கோபம் கொள்ளுகிறோம், உக்கிரம் கொள்ளுகிறோம். யார் நமக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் பற்களை கடிக்கிறோம், ஆவேசமடைகிறோம். இது நம்முடைய மனித வாழ்க்கையிலே இயல்பாக இருக்கிற ஒன்று. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதை நாம் கவனிப்பது மிக சிறந்தது. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற நமக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் போய் இருக்கிறது பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆகவே நாம் அதை செய்வது மிக நல்லது, அதை கேட்பது மிக நல்லது, அதற்கு கீழ்ப்படிவது மிக நல்லது. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், 37ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்படின்னா இங்கே அவர் சொல்றது என்ன? கர்த்தரை நம்பு. யூ ட்ரஸ்ட் யுவர் காட், யுவர் லார்ட். நீ கர்த்தரை நம்பு, ஆண்டவரை நம்பு. நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ளே வெற்றியை கொண்டு வருகிறது. நம்புகிற மனுஷன் அவன் தோற்று போவதில்லை, நம்புகிற மனுஷன் அவன் வெட்கமடைவதில்லை. சங்கீத ஆசிரியன் சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார், அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த ஒரு யுத்தம். அதில் கோலியாத்து நின்று கொக்கரிக்கிறான். ஏற்கனவே தாவீதினுடைய சகோதரர்கள் யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள். ஏன், சவுல் மன்னனும் கூட ஓடி ஒளித்து விட்டான். ஆனால் தாவீது அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான். அப்படி எதிர்கொள்வதற்கு அவனுக்குள் இருந்த ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்றால், கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை. கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை, அதுதான் அவனுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது என்று சொல்லலாம். உன்னை எரிச்சலடைய செய்கிற சூழ்நிலைகளில், நீ நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகளில், குத்தப்படுகிற சூழ்நிலைகளில் நீ வேதனைப்படுகிறது ஒரு பக்கம். ஒருவேளை நீ கண்ணீர் வடிக்கலாம், வேதனைப்படலாம், அழலாம். பட் வசனம் சொல்கிறது, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை.
உன் ஆண்டவரை நம்பு, உறுதியாய் நம்பு. அவர் உனக்கு அடைக்கலம் என்பதை மறந்து விடாதே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 25வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லுகிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு ஆண்டவர் திடனானவர். அவரை நீ நம்பு. நீ கர்த்தரை நம்பினால் நீ ஜெயமடைவது, வெற்றி பெறுவது நிச்சயம். நம்பிக்கையில் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயராக்கியோன் சொல்கிறார். அப்படியானால் நெருக்கப்படுகிற காலங்களில் நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை நம்பு. ஏனென்றால் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தஞ்சமானவர். அவரை நம்பு. இரண்டாவது காரியம், இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லும்போது 5வது வசனத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லுவதை கவனிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ நம்பிக்கையாயிரு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. எப்படி நம்பிக்கையாயிருக்க வேண்டும்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. You commit your ways to the Lord. உன்னுடைய வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவி. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீ நெருக்கப்படுகிற போது, துன்பப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது, துயரப்படுகிற போது, குத்தப்படுகிற போது நீ பதில் செய்யலாம். நீ அப்படி பதில் செய்வதற்கு முந்தாதே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இயேசு கிறிஸ்து வையப்படும் போது பதில் வையவில்லை என்று 1 பேதுரு 2:23 நாம் படிக்கிறோம். பாடுபடும் போது அவர் எதிர்த்து பயமுறுத்தவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் இருந்தார். தன் வாயை திறவாதிருந்தார். ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்திருந்தார். அவரால் பதில் செய்திருக்க முடியும், பதில் செய்யவில்லை. பதில் செய்யவில்லை. You commit thy ways to our Lord. நம்முடைய கடவுளுக்கு உன்னுடைய வழியை நீ ஒப்புவி. அப்படி ஒப்புவித்தால் நீ ஒரு அடி அடிச்சா நானும் ஒரு அடி அடிப்பேன். அப்படி சொல்ல தோணாது. அப்படி சொல்ல தோணாது. நீ நெருக்கப்படுகிற போது, குத்தப்படுகிற போது, வேதனைப்படுத்தப்படுகிற போது, துன்பப்படுத்தப்படுகிற போது நீ பதில் செய்யாதே. நீ செய்ய வேண்டியது என்ன? உன்னை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. கர்த்தருக்கு உன்னை ஒப்புவித்து விடு. ஆண்டவருக்கு ஒப்புவித்த மனிதர்கள் யாருமே வெட்கப்பட்டு போனது இல்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு தங்களை ஒப்புவித்தார்களோ அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். யோசேப்பு சகோதரர்கள் துரத்தினார்கள், பகைத்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், விற்று போட்டார்கள். ஆனால் அந்த யோசேப்பு கர்த்தருக்கு தன் வழியை ஒப்புவித்தபடியினாலே எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் ஆனான். முழு எகிப்துக்கும் அவன் ஒரு அதிகாரி. அவனை பகைத்த, அவனை குழியிலே போட்ட, அவனை விற்று போட்ட அவன் சகோதரர்கள் அவனை வணங்கி அவனிடத்தில் வந்து வாழ்வு தேடுகிறார்கள். வாழ்வு தேடுகிறார்கள்.
எண்ணி பாருங்க, நம்முடைய வாழ்வை நாம் கர்த்தருக்கு ஒப்புவித்தால் நம்மை நெருக்குகிறவர்கள், உபத்திரவப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், குத்தி பேசுகிறவர்கள் நம்மிடத்திலே வருவார்கள். ஆகவே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவியுங்கள். அவர் உங்களை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துவார். மூன்றாவது ஒரு காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். 4வது வசனம் அதிலே சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. Delight in your Lord. Delight in your Lord. கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு. ஏன் இந்த வார்த்தையை சங்கீதக்காரர் சொன்னார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஒப்புவித்து, கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டோம். அப்படி கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்ட பிறகு நாம் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை, துயரப்பட வேண்டிய அவசியமில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒப்புவித்த காரியத்தை குறித்து நாம் சற்றும் சந்தேகப்படாமல் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி. மனமகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய முகம் மலரத்தக்கதாய் நம்மிலே ஆண்டவர் கிரியை செய்வார். நம்மிலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நாம் முகமலர்ச்சி அடைய முடியும். நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம், இட்ஸ் a மெடிசின். அது ஒரு ஔஷதம், அது ஒரு நல்ல மருந்து. பழைய ஏற்பாட்டிலே அன்னாள் 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரத்தில் படிக்கிறோம். அவருடைய சக்களத்தை அவளை குத்தி பேசுகிறாள், குத்துகிறாள், நெருக்குகிறாள். அவளுடைய உள்ளம் உடைகிறது, வேதனைப்படுகிறாள். அவ ஆலயத்தில் போய் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு அழுகிறாள். அங்கே ஏலி என்கிற ஆசாரியர் இருக்கிறார். அந்த ஆசாரியரிடத்திலே தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறாள். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கஷ்டத்தை ஊற்றின பிறகு இந்த ஏலி சொல்லுகிறார், மகளே சமாதானத்தோட போ, உன்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார், சமாதானத்தோட போ என்று சொன்னார். இந்த வார்த்தையை நம்பி அவள் போகிறாள். வசனம் சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அவளுக்குள்ளே இருந்தது என்ன? மனமகிழ்ச்சி. நான் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலே என் காரியத்தை ஒப்புவித்திருக்கிறேன், என் ஜெபத்தை ஒப்புவித்திருக்கிறேன், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், நான் இனி கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்று அவள் மனமகிழ்ச்சி அடைந்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த மகிழ்ச்சி, அந்த மனமகிழ்ச்சி அவளுக்குள்ளே ஒரு முகமலர்ச்சியை கொண்டு வந்தது. எப்படி? குறித்த வேளையிலே, குறித்த காலத்திலே சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் பிறக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு பேர் உண்மை அதுதான். கர்த்தரிடத்திலே நம் மனமகிழ்ச்சியாயிருக்கிற போது ஆண்டவர் நம் காரியங்கள் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நாம் ஜெயம் பெறுவோம்,
நாம் ஜெயம் பெறுவோம். நாம் தோற்று போவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தரை நம்பி உன்னுடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேங்கிற நம்பிக்கையில் மனமகிழ்ச்சியாயிரு. கடைசியே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 37ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்திலே அவர் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. We wait for the Lord. Take rest and we wait for the Lord. அமர்ந்திரு, காத்திரு. எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க. அவசரப்படாதே. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்ட, நீ ஆண்டவரை நம்பி இருக்கிற, வழி அவருக்கு ஒப்புவித்து விட்டாய், நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டாய், நீ மனமகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறாய். நீ இப்ப செய்ய வேண்டிய காரியம், அவசரப்படாதே, பொறுமையுடன் காத்திரு, பொறுமையுடன் காத்திரு. சிலருக்கு காத்திருப்பதுக்கு மனம் கிடையாது, காத்திருக்க பொறுமை இல்லை. எல்லாம் சடனா கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்ல்ட், உடனே நடக்கணும், உடனே நடக்கணும். இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம். ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட். மாவு அரைக்காண்டா, தோசை ரெடி. ஏன்னா அரைத்த மாவு ரெடியாக இருக்கு, தோசை ரெடி. சப்பாத்திக்கு மாவு பிசையாண்டாம், ரெடிமேடு சப்பாத்தி இருக்கு. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். ஆண்டவருடைய காரியத்திலும் மனிதன் அப்படித்தான் எண்ணுகிறான். எனக்கு உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும். இல்லை, பி வெயிட் ஃபார் த லார்ட், பி வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்காய் காத்திரு. தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 40வது சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நாம் எப்படி காத்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் பொறுமையுடன் காத்திருக்கிற போது ஆண்டவர் நம் பக்கம் திரும்பி, அதான் என்னிடமாய் சாய்ந்து நம் பக்கம் திரும்பி நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதலை அவர் கேட்பார். அவர் கேளாதவர் போல மௌனமாய் இருக்கிற ஆண்டவர் அல்ல. காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உருவாக்கினவர் காணாரோ? அவர் கேட்கிற கர்த்தர், பதில் செய்கிற கர்த்தர். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான், be wait upon the Lord. கர்த்தருக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து, அந்த வார்த்தையை கவனிங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நெருக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். பாடுகளும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அதற்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை சங்கீதக்காரர் தாவீது நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் சற்று அதை சிந்தனை செய்து பார்ப்போம். தாவீது ஒரு பெரிய அரசர். இந்த அரசர் அவர் நமக்கு சொல்லித் தருகிற இந்த காரியங்களை நாம் கவனித்தோமானால் அது நமக்கு பயனுள்ளதாக அமையும், பிரயோஜனமுள்ளதாக அமையும்.
அவர் 4 காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒன்று, கர்த்தரை நம்பு. நம்பு. கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவி. உன்னை கர்த்தருக்கு ஒப்புவி. 3வது அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. துக்கப்படாதே, துயரப்படாதே, கலங்கி போகாதே. ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீ மனமகிழ்ச்சியாயிரு. 4வது அவர் சொல்லுகிறார், நீ பொறுமையோடு, அவர் செய்கிறது வரையிலும் நீ பொறுமையோடு காத்திரு. காத்திரு. புதிய ஏற்பாட்டிலே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். நம்மை சிந்தனை செய்து பார்ப்போம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் நெருக்கப்படுகிற போது, துன்பப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது நாம் செய்கிறது என்ன? நாம் எண்ணி பார்ப்போம். கலங்கி போகிறோம், துயருகிறோம், ஏதேதோ புலம்புகிறோம். இந்த கோபத்தை எல்லாம் யார்கிட்ட போய் தீர்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். ஆனால் அப்படி செய்வதற்கு பதிலாக கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி அவருக்கு நம் வழியை ஒப்புவித்து மனமகிழ்ச்சியாய் கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றி தீரும் வரையிலும் பொறுமையோடு பொறுமையோடு காத்திருப்பது எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு சிறந்தது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரை நம்பி ஜீவிப்போம். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரீருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரீருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்க பழகுவோம். கர்த்தருக்கு நம் வழியை ஒப்புவித்து பழகுவோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருந்து வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க பழகுவோம். நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம்,
இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கைவிடாது காக்கிற ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன் காரியங்களை அறிகிற கர்த்தர். உன் உள்ளத்தின் நோக்கங்களை, உள்ளத்தின் காரியங்களை, உள்ளத்தின் ஏக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய எண்ணமெல்லாம், உன்னுடைய ஏக்கமெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் உனக்கு இருக்கிறார். நீ கலங்காதே, நீ கலங்காதே. எல்லாரும் உன்னை வேதனைப்படுத்துறாங்களா? எல்லாரும் உன்னை குத்துறாங்களா? எல்லாரும் உன்னை காயப்படுத்துறாங்களா? நீ கலங்காதே, நீ பயப்படாதே, கவலை கொள்ளாதே. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் சொல்லு, அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பி அவரிடத்தில் சொல்லிரு. அவரை நம்பி உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து விடு. நீ மனமகிழ்ச்சி ஆயிரு. சொல்லிட்டல்ல ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சி ஆயிரு. கலங்கி போகாதே. அவர் செய்யும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் எல்லாம் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, உன்னையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. கலங்காதே, திகையாதே, ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணி. ஜெபிப்போமா. பரலோக தகப்பனே, வசனத்தை கேட்டபோது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிற நேரங்களில், துன்பப்படுகிற வேளைகளில், துயரப்படுகிற வேளைகளில், குத்தப்படுகிற வேளைகளில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தஞ்சமாயிருந்து, அடைக்கலமாயிருந்து அவர்களை பாதுகாப்பீராக. அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. அவர்களை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. ஆசீர்வதிப்பீராகப்பா. மது தயவுள்ள கரம் அவர்களுக்கு துணை நிற்கட்டும். கிருபையாய் நடத்தும், கிருபையாய் ஆட்கொள்ளும், கிருபையாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.